ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யூஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு யூசர் ரிக்வஸ்ட் பார்ப்போம். சுபா ரஞ்சித் அவங்க வந்து கிராவிடேஷனல் லென்சிங் பற்றி பேச சொல்லியிருக்காங்க. இது ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். இதை பற்றி நம்ம அலசுவோம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா என்னோட டெக்னிக்கல் வீடியோஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. என்னோட வெப்சைட் usatamizhan.com, அங்கே போய் செக் அவுட் பண்ணுங்கள். எல்லா டெக்னிக்கல் வீடியோஸும் அதில் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் நான் கீழே போடுறேன். அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அதில் நிறைய டெக்னிக்கல் கான்வர்சேஷன் நடந்துட்டுருக்கு. நீங்களும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். அங்கே நீங்கள் நிறைய கற்றுக்கலாம். நானும் உங்ககிட்ட வந்து நிறைய கற்றுக்க முடியும். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து கிராவிடேஷனல் லென்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு புரியணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபண்டமெண்டல் நாலேஜ் தேவை. இந்த கிராவிட்டி, அப்புறம் வந்து ஐன்ஸ்டைன் கண்டுபிடிச்ச தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, இதை பற்றியெல்லாம் வந்து அதனோட லிங்க் நான் கீழே போடுறேன். அந்த வீடியோ வந்து ஒரு பழைய வீடியோ நான் கிரியேட் பண்ணது. கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்காது. பட் ஆனால் அந்த வீடியோ போய் பாருங்கள். அதில் வந்து கிராவிட்டி பற்றி ஓவரால் கான்செப்ட் வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். இந்த கிராவிடேஷனல் லென்சிங் கான்செப்ட் வந்து ஐன்ஸ்டைன் வந்து ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியில் வந்து கொண்டாந்தார். இப்போ ரெண்டு தியரி அவர் வந்து கண்டுபிடிச்சார். ஒன்று வந்து ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, அப்புறம் ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி வந்து எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் வந்து அப்ளிகபிள். அதில் தான் வந்து அவர் கிராவிட்டிக்கும் ஸ்பேஸ் டைமுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து கொண்டாந்து அதில் போட்டார். ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி வந்து என்னன்னா, ஒரு கிராவிட்டி இல்லாமல் ஒரு ஃபினாமினன் வந்து எப்படி நடக்குது லார்ஜ் ஸ்கேலில், ஸ்பேஸில், அப்புறம் அஸ்ட்ரானமியில். ஸோ அதை பற்றி தான் வந்து அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். இந்த கிராவிடேஷனல் லென்சிங் வந்து ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியில் வந்து வருது. இந்த கிராவிடேஷனல் லென்சிங்கில் வந்து ரெண்டு கீவேர்டு இருக்குது. ஒன்று வந்து என்னன்னா கிராவிட்டி, அப்புறம் வந்து லென்ஸ். நம்ம வந்து இது தனித்தனியாக புரிஞ்சுக்கிட்டு ஒன்றா சேர்த்து பார்த்தா தான் வந்து இது கொஞ்சமாவது நம்மளுக்கு வந்து புலப்படும். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லென்ஸ்னா என்னன்றது பார்த்துலாம். அதுக்கப்புறம் நம்ம கிராவிட்டிக்கு போயிட்டு இது ரெண்டுத்தையும் ஒன்று சேர்த்து பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்காக நான் வந்து இந்த கண்ணாடி கொண்டு வந்திருக்கேன். இந்த கிளாஸஸ் வந்து என்னன்னா, இது ஒரு லென்ஸ். நீங்கள் வந்து லென்ஸ் வந்து வேற வேற ஷேப்பில் பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் இது ஒரு லென்ஸ் தான். இப்போ லென்ஸோட பிரைமரி ஃபங்க்ஷனாலிட்டி வந்து என்னன்னா, நம்மளோட லைட் பீமை வந்து நம்ம மேனிப்புலேட் பண்ணுறது தான். ஸோ நம்ம எதுக்காக மேனிப்புலேட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து கண்ணு கொஞ்சம் மகளா தெரியுது அப்படின்னா, என்னோட ஆப்ஜெக்ட், நான் பார்க்குற ஆப்ஜெக்ட் வந்து என் கண்ணுக்கு வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் இருக்கு. அதனால தான் வந்து மகளா தெரியுது. ஸோ இங்கே இருக்கிற லென்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா, அந்த லைட்டை வந்து பெண்ட் பண்ண வைக்கும். அதாவது இந்த கிளாஸ் வழியாக உள்ளே வந்ததுன்னா அந்த லைட் வந்து கொஞ்சம் பெண்ட் ஆகிடும். அதை வச்சு நம்ம ஃபோக்கஸை வந்து கரெக்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த டிஜிட்டல் கேமராஸ்லையும் அதே லென்ஸ் வச்சு தான் நம்ம வந்து ஃபோக்கஸை சேஞ்ச் பண்ணுறோம். டெலஸ்கோப்லேயும் அதே தான் பண்ணுறோம். இன்னும் ஒரு ப்ராக்டிக்கலான எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணிக்குள்ளார வந்து ஸ்ட்ரா போடுங்க. இப்போ நீங்கள் ஸ்ட்ரா என்ட்ரு ஆகிற இடமும் நீங்கள் கிளாஸில் தண்ணிக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா, வெளியில் வந்து அது வந்து என்ட்ரு ஆகிற லொக்கேஷனும் வேறையாக இருக்கும். அப்படின்னா என்ன நடக்குதுன்னா, அது ரிஃப்ராக்ஷன் அப்படின்னும். அது லைட்டை வந்து பெண்ட் பண்ணி விட்டுது. அதனால தான் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரா நுழைய இடமும் தண்ணியில் இருக்கிற ஸ்ட்ரா என்ட்ரி பொசிஷனும் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. ஸோ இதில் வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து லைட்டை வந்து நம்மளால் வந்து பெண்ட் பண்ண வைக்க முடியும். அதுதான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணுறோம் வேறு வேறு மெத்தட்ஸில். இப்போ இதே லைட்டை வச்சு நம்ம நிறைய மேஜிக்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ண முடியும். அதாவது என்னன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கண்ணுக்கே தெரியல அப்படின்ற போது நம்ம அதே லைட்டை பெண்ட் பண்ணி நம்ம வந்து அந்த பின்னாடி தெரியாத ஆப்ஜெக்ட் வந்து முன்னாடி வர வைக்க முடியும். இப்போ நீங்கள் பார்க்கிங் லாட்லாம் போனீங்க அப்படின்னா, அந்த இன்டர்செக்ஷனில் வந்து நிறைய கார்ஸ் வந்து வரும். அப்போ வந்து எந்த சைட்லேருந்து கார் வருதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கங்கே வந்து மிரர்ஸ் வச்சுருவாங்க. நீங்கள் வரும்போதே தெரிஞ்சிடும் அந்த இன்னொரு லேனில் வந்து கார் இருக்கா அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதாவது நம்மளுக்கு மறைஞ்சிருக்கிற ஆப்ஜெக்டை வந்து நம்மளுக்கு முன்னாடி கொண்டாந்து அந்த மிரர் வந்து காமிச்சிடும். அது வந்து ரிஃப்ளெக்ஷன். ஸோ நம்ம இங்கேயும் வந்து லைட்டை நம்ம பெண்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து தெரியாத ஆப்ஜெக்ட் வந்து தெரிய வைக்கிறோம். ஸோ இதுதான் வந்து ஹோல் பாயிண்ட். நம்ம வந்து லைட்டை வந்து எப்படி வந்து பெண்ட் பண்ண வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்து இப்போ ப்ராக்டிக்கலாக வேர்ல்டில் நம்ம நிறைய எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துடலாம். ஐன்ஸ்டைன் வந்து இந்த ஸ்பேஸ் டைம் மாடலை வந்து டிஃபைன் பண்ணும்போது அவரோட கான்செப்ட் வந்து ஒரு பெரிய மேஸை தூக்கி நம்ம வந்து ஸ்பேஸில் போட்டாச்சு அப்படின்னா, அந்த ஸ்பேஸை வந்து அதை கர்வேச்சராக மாற்றிடும். ஏன்னா வந்து ஸ்பேஸ் வந்து ஒரு ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட் மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணால், அதாவது ஃபேப்ரிக் மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணால், அந்த மாஸ் வந்து உள்ளே இறங்கி அது வந்து ஒரு கர்வை கிரியேட் பண்ணிடும் அப்படிங்கிற அந்த தாட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து அவர் வந்து கண்டுபிடிச்சோன்னா அவர் இன்னொரு ரியலைசேஷனுக்கு வந்தார். என்னன்னா, நம்ம எப்படி வந்து லைட்டை வந்து நம்ம ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு இங்கே போ அங்கே போன்னு நம்ம லைட்டை வந்து டைரக்ட் பண்ணி விடுறோமோ, அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு கர்வச்சர் கிரியேட் ஆச்சுன்னா இதே ஃபினாமினன் தான் நடக்கும் லைட்டுக்கு அப்படிங்கிறது தான் அவர் வந்து தாட்டு. இதை வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவர் கிராவிடேஷனல் லென்சிங் அப்படின்றது ஒரு கான்செப்ட் வந்து உருவாக்குனாரு. இப்போ நான் வந்து ஸ்பேஸ் வந்து ஒரு ஃபிசிக்கல் என்டிட்டி அப்படின்னு அதை வந்து நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் லைட் வந்து எப்படி பெண்ட் ஆகுது, இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம கொஞ்சம் தரவாக புரிஞ்சுக்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஸ்பேஸ் வந்து டெக்னிக்கலி வந்து அது ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து போய் அதை தொட முடியாது, ஃபீல் பண்ண முடியாது.
ஆனா அது ஒரு ஒரு பிசிக்கல் என்டிட்டி மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணோம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு டிஸ்டன்ஸை வந்து நம்ம மெஷர் பண்ண முடியும். டிஸ்டன்ஸை மெஷர் பண்றோம் அப்படின்னா ஒரு மீடியம் வழியா தான் நம்ம வந்து மெஷர் பண்றோம். அதே மாதிரி எந்த பார்ட்டிகல் உருவானாலும் அந்த மீடியம்ல வந்து இருக்கு. அதாவது உட்காரலாம், டிராவல் பண்ணலாம், எல்லாம் இருக்கு. ஸோ ஸ்பேஸ் வந்து நம்ம பிசிக்கல் அப்படின்னு வந்து நம்ம எடுக்காம அது பிசிக்கல் என்டிட்டி அப்படின்ற மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணியாச்சு அப்படின்னா இப்போ வந்து ஸ்பேஸ் வந்து அது வந்து பிசிக்கல் கான்ஸ்ட்ரக்ட் அப்படின்றத நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணலாம். இப்போ இந்த லைட் பெண்ட் ஆகிறதுக்கு ஒரு ஃபினாமினன் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். என்னன்னா இப்போ லைட் வந்து எந்த ஒரு சோர்ஸ்ல இருந்து வந்தாலும் முதல்ல அந்த சோர்ஸ்ல இருந்து லைட் வந்து ஒரு 360 டிகிரி வந்து போகும். இப்போ அந்த லைட் வந்து டிராவல் ஆகி ஒரு ஆப்ஜெக்ட் வருது. அந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கூட இருக்கலாம். நம்ம வந்து ரிசீவ் பண்ற அந்த ஆப்ஜெக்ட்டை. இப்போ அது டிராவல் பண்ணிட்டு வர மீடியம் வந்து ஸ்பேஸ். இப்போ எப்படி நம்ம திங்க் பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த மீடியமை வந்து நம்ம ஏதாவது ஒரு வகையில வந்து மாற்றிட்டோம் அப்படின்னா அந்த லைட் வந்து வேற வழி கிடையாது. அந்த மீடியம் வழியாக தான் வந்தாகணும். அது அது வந்து அந்த என்ன பார்த்துருக்கோ அதுதான் எடுத்தாகணும். இதை தான் நம்ம வந்து கண்ணாடி வச்சு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணுறோம். லைட்டு நேராக வந்துட்டு இருக்கு. நம்ம அந்த மீடியமை வந்து கொஞ்சம் மாற்றுறோம். வர லைட்டை வந்து நம்ம கண்ணாடி வச்சு அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுருவோம். அதனால லைட் வந்து வர லைட்டு வேற ஏதாவது டைரக்ஷன் வந்து மூவ் ஆயிடுது. ஸோ இது கண்ணாடியில் அது நடக்குது. அதே மாதிரி வந்து ஸ்பேஸில் வந்து அந்த ஸ்பேஸை வந்து நம்ம ஏதாவது ஒரு வகையில் வந்து மாற்றி விட்டாச்சுன்னா அதாவது நம்ம டிஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா அது லைட் வந்து வேற வழி இல்லாமல் அந்த மீடியமில் தான் வந்தாகணும். இது எப்படி டிஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுதான் வந்து ஐன்ஸ்டீன் வந்து கண்டுபிடிச்சாரு. என்னன்னா நம்ம வந்து அந்த ஸ்பேஸ் மீடியம்ல வந்து ஒரு பெரிய ஒரு மேஸ் ஒன்று தூக்கி போட்டோம். அதாவது சூரியன் மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம தூக்கி போட்டோம் அப்படின்னா அந்த மேஸ் வந்து அந்த மீடியம் வந்து டிஸ்டார்ட் பண்ணிரும் அப்படிங்கிறத அவர் கன்க்ளூட் பண்ணாரு. அப்படி டிஸ்டார்ட் பண்ணிச்சு அப்படின்னா லைட் வந்து வர லைட் வந்து அந்த மீடியம் வழியாக டிராவல் ஆகிட்டு இருக்கும். அது அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் போகும். ஏன்னா லைட் வந்து 360 போகுது. ஆனால் அந்த லைட் வந்து 360 போகிறதுனால கொஞ்சம் லைட் வந்து அந்த மீடியமில் வந்து எங்கே வந்து டிஸ்டார்ட் இருக்கோ அதில் டிராவல் பண்ணும்போது மட்டும் அது வந்து வளைஞ்சு வந்துடும் அப்படிங்கிறது தான் வந்து அவர் கண்டுபிடிச்ச கான்செப்ட். ஸோ இதுதான் வந்து அவர் கிராவிட்டின்னு வந்து டிஃபைன் பண்ணி லைட் வந்து பெண்ட் ஆகும். ஒரு கிராவிட்டி ஃபீல்டு ஒன்று கிரியேட் பண்ணால் லைட் டிராவல் ஆகிட்டு வந்தது அப்படின்னா அந்த கிராவிட்டி ஃபீல்டு வந்து லைட் பெண்ட் ஆகிடும் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெளிவுபடுத்தினாரு. இப்போ நம்ம வந்து கேட்கலாம் எப்படி அது அந்த மீடியமில் வந்து லைட் வந்து பெண்ட் ஆகி போகுது அப்படிங்கிறது நம்ம வந்து ஸ்டில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இதை வந்து நம்ம வேற மாதிரி தான் புரிஞ்சுக்கணும். என்னன்னா நம்ம கார் எடுத்துட்டு டிரைவ் பண்ணிட்டு போறோம். ஒரு அப்ஹில் ஒன்று வருது, ஒரு டவுன் ஹில் வந்து வருது அதே ரோட்ல. நம்ம கார் வந்து எது பொசிஷன் மாற போறது இல்லை. அந்த ரோடு என்ன ஷேப்ல இருக்கோ அந்த ஷேப்ல தான் வந்து கார் போக போகுது. ரோடு வளைஞ்சிருந்தாலும் வந்து கார் வந்து வளைஞ்சு தான் போகும். ஸோ இதுதான் வந்து நம்ம அந்த ரோடை வந்து ஒரு மீடியமா யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ லைட் சோர்ஸ்ல இருந்து வர்றது எல்லாமே வந்து ஃபோட்டான்ஸ். அது வந்து ஒரு பார்ட்டிகல். அந்த ஃபோட்டான் வந்து நம்ம கிட்ட ரீச் ஆகும்போது ஒரு மீடியம்ல தான் டிராவல் ஆகி வரணும். அந்த மீடியம் வந்து ஸ்பேஸ். இப்போ அந்த ஸ்பேஸ்ல வந்து அந்த ரோட எப்படி கிரியேட் பண்றோம் அப்படின்னா நம்ம தூக்கி பெரிய மேஸை தூக்கி உள்ள போட்டுறோம். அதாவது சூரியன் மாதிரி ஒரு மேஸ் இல்லாட்டி ஒரு கேலக்ஸி மாதிரி ஒரு மேஸை தூக்கி போட்டாச்சு அப்படின்னா அந்த ஸ்பேஸ்க்கு வந்து வேற வழி கிடையாது. அது வந்து என்னன்னா பெண்ட் ஆகி அது வந்து ஒரு ரோட கிரியேட் பண்ணிடும். அதாவது ஒரு கிராவிட்டி ஃபீல்டு கிரியேட் ஆகிறதுனால அது வந்து ஃபோட்டானுக்கு ஒரு ரோடு மாதிரி ஆயிடும். ஸோ ஏன்னா அந்த மீடியம்ல தான் டிராவல் பண்ணி வருது. ஃபோட்டானுக்கு ஒரு ஆப்ஷனே கிடையாது. அது என்ன பாத்துல அது வளைதோ அந்த மாதிரி வந்து வளைஞ்சு தான் போகும். இது வந்து சரி ஒரு ரோடு தான் கிரியேட் ஆகுமா அப்படின்னா அதாவது ரோடுன்னு சொல்றது நம்ம வந்து டிஸ்டார்ஷன் அப்படின்றது நம்ம சொல்லலாம். ஒரு ரோடு தான் வந்து கிரியேட் ஆகும்னா இல்ல பல ரோடு கிரியேட் ஆகும். ஏன்னா ஆப்ஜெக்டோட சைஸ் பொறுத்து தான் இருக்கு. ஒரு கேலக்சிக்குள்ள பக்கத்துல நிறைய கேலக்சி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய கிரியேட் ஆகிட்டே இருக்கும். இதை வந்து நீங்க வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னா நீங்க வந்து ஒரு பெட் வச்சிருக்கீங்க. நீங்க ஒருத்தர் உட்காந்தீங்கன்னா அது ஒரு பள்ளம். இதே உங்க கூட 4-5 பேர் சேர்ந்து அங்கங்க வேற வேற பொசிஷன்ல உட்காந்தாங்கன்னா நிறைய பள்ளம் வந்து கிரியேட் ஆகிடும். இப்போ வந்து நீங்க ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்து அந்த பெட்ல போட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணி வந்து எப்படி பள்ளம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அது மாறி போயிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ ஸ்பேஸ்ல வந்து அந்த டிஸ்டார்ஷன் அப்படின்வாங்க அது கிரியேட் ஆகி இருக்கிறதுனால வந்து லைட் வந்து அந்த டிஸ்டார்ஷன் கர்வை வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்து வந்தாகணும். ஏன்னா அந்த வேற மீடியம் இல்லை அதுக்கு வரதுக்கு. அந்த மீடியம் என்ன ஷேப்ல இருக்கோ அப்படிதான் வந்தாகணும். இதை தான் வந்து ஐன்ஸ்டீன் வந்து ரியலைஸ் பண்ணி அந்த ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியில இருந்து கொண்டாந்தாரு. இந்த ஃபினாமினல் கிராவிடேஷனல் லென்சிங் வந்து இது அடிப்படையில் தான் அவர் வந்து ப்ரொபோஸ் பண்ணது. இந்த கிராவிடேஷனல் லென்சிங் வந்து எப்படி ஐன்ஸ்டீன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம பார்க்குறோம் இந்த ஸ்பேஸில். அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. அதாவது ஒரு சூரியனை நம்ம பார்க்குறோம்னா அந்த சூரியனுக்கு பின்னாடி ஒரு நட்சத்திரம் இன்னொரு சூரியன் இருக்கு அப்படின்னா அந்த சூரியன் வந்து நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து தெரியாது. ஆனா இப்போ வந்து இந்த ஸ்பேஸ் வந்து கர்வ் ஆனதுனால அந்த மீடியம் வந்து நம்ம ரோடு மாதிரி வளைஞ்சு இருக்கிறதுனால வந்து பின்னாடி இருக்கிற லைட் வந்து நம்மள அந்த வளைவுல வந்து வெளியில வந்து நம்ம கண்ணுக்கு தெரியும். அப்படின்னா மறைஞ்சிருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து முன்னாடி தெரியும். இது வந்து நம்ம கண்ணாடியில பார்த்தா அதே சுச்சுவேஷன் தான். நம்ம வந்து பின்னாடி இருக்கிற ஆப்ஜெக்டை நம்ம ஒரு கண்ணாடி வச்சு நம்ம லைட்டை வந்து எங்கெங்க டைரக்ட் பண்றோமோ நம்மளுக்கு வந்து பின்னாடி இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து நம்ம முன்னாடி நின்று பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்து அவர் வந்து கிராவிடேஷனல் லென்சிங் அப்படின்னு வந்து டிஸ்கிரைப் பண்ணாரு.
இந்த கிராவிடேஷனல் லென்சிங்கை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஐன்ஸ்டீனே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து டிசைன் பண்ணி கொடுத்துட்டாரு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொசைட்டிக்கு வந்து ஒரு கோரிக்கை வச்சிருந்தாரு. அவருக்கு டிசைன் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் வந்து என்னன்னா, அவர் வந்து ஒரு சூரியனுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை வந்து பார்க்க முடியும் நம்ம வந்து ஒரு கரெக்டான கண்டிஷன்ஸில் அப்படின்றது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். ஆனால் நம்ம சூரியனை டேரெக்டாக பார்க்க முடியாது, ஏன்னா வெளிச்சம் வந்து பள்ளின்னு இருக்கு. ஸோ அதுக்காக அவர் சொன்னது வந்து என்னன்னா, நம்ம வந்து சோலார் எக்லிப்ஸ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். சோலார் எக்லிப்ஸ் நடக்கும்போது நம்மளால வந்து டெலஸ்கோப்லேருந்து நம்ம அந்த மொமெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா நிறைய நட்சத்திரம் சூரியன் சுற்றி இருக்கும். அந்த நட்சத்திரத்தை வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க, மெஷர்மெண்ட் எடுத்துக்கங்க அதனோட பொசிஷனை. அதுக்கப்புறம் நீங்கள் சூரியன் போயிட்ட அப்புறம் மறுபடியும் அதே நட்சத்திரத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதனோட பொசிஷன் வேறையா இருக்கும். இப்போ சூரியன் இல்லாத டைம்ல அந்த ஸ்டாரோட பொசிஷனும், சூரியன் இருக்கிற டைம்ல அந்த ஸ்டாரோட பொசிஷன், அதாவது எக்லிப்ஸ் இருக்கும்போது நம்ம பார்த்தா டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது வந்து இந்த ஃபினாமினன் தான் வந்து லென்சிங் அப்படின்றத அவர் கால் பண்ணாரு. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து எடின்டன் அவங்க க்ரூ வந்து போயிட்டு ஆக்சுவலாக வந்து ப்ரூவ் பண்ணாங்க. ஒரு சோலார் எக்லிப்ஸில் வந்து போய் ஆஃப்ரிக்கா போயிட்டு அவங்க வந்து மெஷர் பண்ணி பார்த்தாங்க. சோலார் எக்லிப்ஸ் அப்போ அந்த என்ன ஸ்டார் பொசிஷன்றது கால்குலேட் பண்ணிட்டாங்க. அப்புறம் சூரியன் வந்து இந்த பக்கெட்டு போயிட்டோன்னே மறுபடியும் அதே ஸ்டாரை பார்த்து எங்கே இருக்கு பொசிஷன் அப்படின்றது கால்குலேட் பண்ணாங்க. பார்த்தா டிஃப்ரென்ஸ் இருந்தது. அப்போனா அவர் வந்து ஐன்ஸ்டீன் வந்து லென்ஸ்னு சொன்ன கான்செப்ட் வந்து கரெக்ட் அப்படின்றத ப்ரூவ் பண்ணி வேர்ல்டே இது சேஞ்ச் பண்ணிச்சு. அதுக்கு வந்து ஐன்ஸ்டீன் வந்து பயங்கர பாப்புலர் ஆயிட்டாரு. இந்த கிராவிடேஷனல் லென்சிங் ப்ரூவ் ஆயிட்டோன்னே ஒரு சுனாமி எஃபெக்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு சயின்டிஃபிக் கம்யூனிட்டியில். அந்த டைமில் தான் ஒரு ஹபுள் வந்து நம்ம ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி வந்து ஒரு தனி கேலக்ஸி அப்படின்றதும் கண்டுபிடிச்சாரு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரே டைமில் வந்ததுனால வந்து என்ன, இப்போ சயின்டிஃபிக் கம்யூனிட்டியில் ஒரு கியூரியாசிட்டி வந்துச்சு. இப்போ ஐன்ஸ்டீன் சொன்னது வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு, இதை வந்து நம்ம வேற இடத்துல போய் பார்ப்போம் அப்படின்றத நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போதான் வந்து கேலக்சிஸ் பார்க்கும்போது, நிறைய கேலக்சிஸ் பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி ஏதாவது இருந்தால் நம்மளுக்கு முன்னாடி தெரியும் அப்படிங்கிறது ஒரு கெஸ் ஒர்க்கு. ஆனால் வந்து ஐன்ஸ்டீன் வந்து இது எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமா வந்து ப்ரூவ் பண்ணியிருந்தால வந்து அது நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் வந்து டெலஸ்கோப் வச்சு கேலக்சிஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஹபல் டெலஸ்கோப் வந்து மேலே அமிச்சோன்னே ஹபல் டெலஸ்கோப் வந்து ரொம்ப பெரிய ரேஞ்சில் பார்க்க முடியும். அப்போ அதனோட ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கேலக்சி இருக்கும். ஒரு ஃபோக்கஸ் ஏரியாவில் நிறைய கேலக்சிஸ் வந்து இருக்கும். இப்போ நமக்கு கொஸ்டின் வந்து என்னன்னா, அந்த கேலக்சிஸ்லாம் நம்ம பார்க்கறது வந்து மறைஞ்சிருக்கிற கேலக்சியா இல்லை நம்மளுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது இருக்கிற கேலக்சி அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்தது. அதுக்கு ஒரு மெத்தடும் வந்து கண்டுபிடிச்சாங்க, எப்படி வந்து இது முன்னாடி இருக்கிற ஆப்ஜெக்டா இல்லை பின்னாடி இருந்து வர ஆப்ஜெக்டா அப்படின்னு. இப்போ ஹபல் டெலஸ்கோப் வந்து ரொம்ப தூரமா இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் பார்க்கறதுனால அது வந்து கொஞ்சம் வசதியா போயிடுச்சு. இது எப்படி வந்து இது பின்னாடி இருக்கிற ஆப்ஜெக்டா முன்னாடி இருக்கிற ஆப்ஜெக்டான்னு கண்டுபிடிக்குது. ஏன்னா இப்போ வந்து இதுதான் ஒரு கேலக்சி அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இதுக்கு பின்னாடி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்ட் வந்து கிராவிடேஷன் லென்சிங் வந்து நிறைய பாத்து எடுக்கும். ஒன்று வந்து இப்படி வரும், இல்லை மேலே வரும், இல்லை இந்த சைடுக்காக வரும். இப்படி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ரவுண்டா இருந்தது அப்படின்னா, இந்த லைட் வந்து எல்லா இடத்துல இருந்து டிராவல் பண்றதுனால உங்களை இந்த ஆப்ஜெக்ட் சுத்தி ஒரு ரிங் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். இது வந்து ஐன்ஸ்டைன் ரிங் அப்படின்னுவாங்க. ஐன்ஸ்டைன் ரிங்னா என்னன்னா, இந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ரவுண்ட் சினாரியோ இருந்தது அப்படின்னா, பின்னாடி இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து எல்லா டைரக்ஷன்லயும் வர்றதுனால வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம எல்லா டைரக்ஷன்லயும் பார்ப்போம். அது வந்து ஒரு ரிங் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணாங்க. இன்னொரு மெத்தட் வந்து என்னன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இப்போ வந்து இது பெர்ஃபெக்ட் ரவுண்டா இல்லாம வேற ஏதாவது ஒரு ஷேப்ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அது ஒரு ஃபீல்டு தான் வந்து கிரியேட் பண்ணும். இப்போ அந்த ஃபீல்டு வந்து என்னன்னா, லைட் வந்து இந்த சைடு வர டைமும் அடுத்த சைடு வர டைமும் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரே ஆப்ஜெக்ட் வந்து 2 இடத்துல தெரியும். அதான் லெஃப்ட்லயும் தெரியும், ரைட்லயும் தெரியும். அப்பனா ஒரே பொசிஷன்ல 2 ஆப்ஜெக்ட் தெரிஞ்சது அப்படின்னா, அதுவும் வந்து பின்னாடி இருந்து வர ஆப்ஜெக்ட் தான். ஏன்னா இதுல இந்த மேஸோட ஷேப் என்ன இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து லைட் வந்து நம்மளுக்கு எந்த பாயிண்ட்ல இருந்து வருது அப்படிங்கிறது தெரியும். ஸோ சில டைம் இந்த ஆப்ஜெக்ட் வந்து ரிங் மாதிரி தெரியும் பின்னாடி இருக்க ஆப்ஜெக்ட், சில டைம் வந்து 2-3 ஆப்ஜெக்டா தெரியும், இல்லை 4-5 ஆப்ஜெக்டா தெரியும். இதெல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணி தான் வந்து நம்ம ஹபிள் டெலஸ்கோப் வந்து கண்டுபிடிச்சாங்க, ஓகே இது வந்து முன்னாடி இருக்கிற ஆப்ஜெக்ட் கிடையாது, இது பின்னாடி வந்து கிராவிடேஷனல் லென்ஸ் வந்து வர ஆப்ஜெக்ட் அப்படின்னு. இன்னொரு சினாரியோ வந்து என்ன நம்ம அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த கிராவிடேஷனல் லென்சிங்ல வந்து இப்போ ஒரே ஆப்ஜெக்ட் தான், ஆனால் வேற வேற ஃபோக்கஸ்ல வந்து தெரியும். இப்போ வந்து இதை சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ணாங்க. ஒரு குவேசார்ஸ் வந்து இருந்தது, அதுக்கு வந்து பேர் வந்து 957561 இப்படிதான் வந்து நம்பர் சிஸ்டம்ல தான் பேர் வச்சிருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரே இடத்துல வந்து சேம் குவேசார் வந்து இருக்கு. ஆனா ஒன்னு வந்து ஒரு மகளா தெரியுது, இன்னொன்று வந்து பிரைட்டா தெரியுது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன். இதை வந்து இந்த பசிலை சால்வ் பண்ணாங்க. அது எப்படி சால்வ் பண்ணாங்கன்னா, இப்போ இந்த கண்ணாடி எக்ஸாம்பிள் வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து ஏன் இந்த கண்ணாடி வழியா ஒரே ஆப்ஜெக்ட் வந்து கிளீனா தெரியுது அப்படின்னா, இந்த 2 லென்ஸும் வந்து கரெக்டா வந்து டியூன் பண்ணிருக்காங்க. அதனால தான் வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிளீனா பார்க்குறோம். இப்போ ஒரு லென்ஸ் வந்து ஒரு ஃபோக்கல் லென்த், இன்னொரு லென்ஸ் வந்து இன்னொரு ஃபோக்கல் லென்த் நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நீங்க பார்க்கும்போது அது 2 ஆப்ஜெக்டா தான் பார்ப்பீங்க. நம்ம பார்க்கறது ஒரு ஆப்ஜெக்ட் தான், ஆனா லைட் வந்து வேற வேற ஸ்பீட்ல வந்து நம்மளுக்கு உள்ள என்ட்ரு ஆகிறதுனால, வேற வேற கர்வச்சர்ல வந்து என்ட்ரு ஆகிறதுனால வந்து நம்மளுக்கு வந்து அந்த 2 ஆப்ஜெக்ட் பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால நம்ம கண்ணாடி வந்து இப்படி போடும்போது என்னப்பா எனக்கு 2 தெரியுது அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அதுக்கு ரீசன் வந்து என்னன்னா, இந்த லென்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நம்ம சரியா பண்ணல அப்படின்னா நமக்கு வந்து ஒரே ஆப்ஜெக்ட் 2 தெரியும்.
இதே தான் வந்து அந்த குவேசர்ல வந்து நடந்தது. என்னன்னா அந்த கிராவிடேஷனல் ஃபீல்ட் வந்து லைட் பெண்ட் ஆகி வரும்போது வேற வேற ரவுட் எடுத்ததுனால வந்து என்னன்னா சில ரவுட் வந்து சின்னதா இருக்கும், சில ரவுட் வந்து ரொம்ப நீளமா இருக்கும், அது பெருசா இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட் அந்த மேஸ் பொறுத்து இருக்கு. அப்போ நம்ம வெளியில அவுட்புட் வந்து பார்த்தோம்னா ஒரே ஸ்டார் தான். அது வந்து நம்ம வேற வேற ஃபோக்கல் லென்த்ல பார்ப்போம். இப்போ இந்த கிராவிடேஷனல் லென்சிங் இருக்கனால வந்து பின்னாடி இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் முன்னாடி வந்தது. நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பார்த்தா, இப்போ நம்ம அதனோட டிஸ்டன்ஸை எப்படி கண்டுபிடிக்குது? ஏன்னா ஒரு ரியல் ஆப்ஜெக்ட்னா நம்ம வந்து மெத்தட்ஸ் இருக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆனா இது வந்து ஆக்சுவலா வந்து நமக்கு தெரியுது வந்து ரியல் கிடையாது. ஆனா பின்னாடி மறைஞ்சிருக்கிறது தான் நம்ம வந்து கிராவிடேஷனல் லென்சிங்ல பார்க்குறோம். அப்போ எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னு பார்த்தா, சயின்டிஸ்ட் வந்து அதுக்கு ஒரு மெக்கானிசத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ கிராவிடேஷனல் லென்சிங்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் வந்து ஒரு இடம் இல்லை இன்னொரு இடம் மல்டிபிள் ஸ்பாட்ஸ்ல வந்து அதே ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு தெரியும். அதை வச்சு தான் அது வந்து பின்னாடி இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ மேத்தமெட்டிக்ஸ் வச்சு தான் அதை சால்வ் பண்றாங்க. ஏன்னா அந்த ரியல் ஆப்ஜெக்ட் வந்து பின்னாடி தான் இருக்கு. பட் 2 பாயிண்ட்ல இல்ல 3 பாயிண்ட்ல அதே ஆப்ஜெக்ட் இருக்கிறதுனால வந்து நம்ம அழகா ஒரு ட்ரையாங்கிளை வந்து பின்னாடி வரைஞ்சு அது எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட முடியும். அது எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா நமக்கு இந்த நடுவில் இருக்கிற ஆப்ஜெக்டோட டயமீட்டர் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ அந்த டயமீட்டர் தெரிஞ்சதுன்னா நம்மளுக்கு வந்து பக்கத்தில் என்ன ஆப்ஜெக்ட் இருக்கு அது எங்கே போய் கன்வர்ஜ் ஆயிருக்கும் அந்த லைட்டு அப்படின்றத ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணி ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்ம ரியலாக நம்ம பார்க்கறதுக்கும் பின்னாடி இருக்கிற அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும் அதை வச்சு நம்ம வந்து பின்னாடி இருக்கிற ஆப்ஜெக்டோட மெஷர்மெண்ட் வந்து எடுத்துட முடியும். அப்படிதான் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து இந்த ஸ்பேஸ்ல இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எப்படி மெஷர் பண்ணணும், டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்றாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னா நான் அந்த வீடியோ லிங்க் வந்து நான் கீழே போடுறேன். அந்த வீடியோ போய் நீங்க பாருங்க. சரி, இப்போ நீங்க கெயின் பண்ண நாலேஜ் வச்சு நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். உங்களால் முடிஞ்சா நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல போடுங்க. இது ஒரு சூப்பர் கான்வர்சேஷனா இருக்கும். இப்போ நீங்க வந்து ஒரு கேலக்சியை பார்க்குறீங்க. இப்போ நம்ம இப்படி அசியூம் பண்ணிப்போம். கேலக்சிக்கு பின்னாடி வந்து நிறைய ஸ்டார்ஸ் இருக்கு. இப்போ நியாயப்படி பார்த்தா கிராவிடேஷன் லென்சிங்ல வந்து அந்த கேலக்ஸி சுத்தி அந்த ஸ்டார்ஸ் வந்து தெரியணும். ஏன்னா பின்னாடி மறைஞ்சிருக்கு. அந்த லென்ஸ் வழியா வரும்போது நம்மளுக்கு வந்து சைட்ல வந்து தெரியணும். ஆனா ஃபார் சம் ரீசன் வந்து உங்களால வந்து அந்த ஸ்டார்ஸ் வந்து சைட்ல இல்ல, தெரியல. ஆனா உண்மையாலுமே பின்னாடி இருக்கு. ஆனா நீங்க நினைச்சுக்கிறீங்க வந்து இதுதான் லாஸ்ட் ஆப்ஜெக்ட், அது பின்னாடி எதுவும் இல்லைன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா ஆக்சுவலா அது உண்மை கிடையாது, இருக்கு. ஏன் வந்து உங்க கண்ணுக்கு தெரியல? ஏன் வந்து அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து சைட்ல வந்து வர மாட்டேங்குது? இல்ல ரிங் மாதிரி ஏன் ஃபார்ம் ஆக மாட்டேங்குது? என்னவா இருக்கும்? என்ன மாதிரி ரீசன்ஸ் இருக்கும்? அப்படிங்கிறது நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. இது ஒரு சூப்பர் கான்வர்சேஷனா நம்ம எடுத்துன்னு போலாம். நீங்க உங்களுக்கு வந்து இப்போ கிராவிடேஷனல் லென்சிங்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட வீடியோஸ்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. நம்ம அடுத்து வேற இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட நம்ம பார்ப்போம். சரிங்களா? பாய்.